கமல் ரஜினிகாந்தோட ரீயூனியன் மாமா. அப்படியா? ஆ எதுடா எங்க தலைவர் அதுல அவர் கூட போய் நடிக்கிறாரு? பின்ன எங்க தலைவர் கூப்பிட்டாருன்னா யாரானாலும் வந்துதான் மாமா ஆகணும். பாருங்க நம்ம தலைவர் என்ட்ரியை பாருங்க. சின்ன பையன் மாதிரியே இருக்காரு. பாத்தீங்கல்ல, அதே வில்ல மாதிரியே இருக்காரு. அப்ப போட்ட வில்ல போட்ட கண்ணாடியை மறுபடியும் கழட்டிட்டு போடுறாரு பாருங்க. வேற காம்போ சும்மா வேணும். உங்க தலைவர் பாத்தீங்கல்ல, கார் ஓட்ட பாத்தீங்கல்ல, அங்க பாருங்க கார் ஓட்ட தெரியாது. யாரு எப்படி போடுவா சாவி? சாவி இப்படி கொடுப்பாங்க. கார் ஓட்ட தெரியாது தலைவர். கார் ஓட்ட தெரியாதுடா தலைவா. எடுத்து தலைவா. ஓ கார் ஓட்டுறதுக்கு டிரைவரா இல்லன்னா பின்னாடி இல்ல போய் உட்கார்றாரு. முன்னாடி உட்கார்றாரு, கத்துக்கிறாரு வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு. எடுத்து தலைவா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? யாரு ஹீரோ? வேற யாரு? தலைவர் தான் கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ? நம்பர் வராங்கல்ல, யாரு ஹீரோ? 16 வயது இல்ல, யாரு ஹீரோ யாரு வில்லன்? உங்க வில்லன் தான். எங்க தலைவர் எப்பயுமே ஹீரோ தான். வாஸ்தவம் தான். உங்க ஆள் வந்து ஹீரோ தான். ஆனா எங்க ஆளு இன்ன வரைக்கும் ஹீரோ தான். அதுவும் சாதாரண ஹீரோ கிடையாது, சரிங்களா? எங்க ஆளு குழந்தையிலேருந்தே நாயகன், இப்ப உலக நாயகன். மாமா தலைவர் தான் மாமா ஹீரோ. எங்க ஆள் தான் ஹீரோ மாமா. ஹீரோ தலைவர் தான். இவரு தான் ஹீரோ, அவரு வில்லன். அது முடிவெடுக்கப்பட்டது நெல்சனால. மாமா நெல்சன் முடிவு பண்றது கிடையாது, தலைவர் தான் அங்க முடிவு பண்றது. அனிருத்தும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு கமல் தான் ஹீரோன்னு. பார்த்தாலே தெரியுது இல்ல ட்ரெய்லர். தலைவர் தான் ஹீரோ. நோ 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 நோ. தலைவர் தான் ஹீரோ. நோ நோ நோ. மாமா தலைவர் தான் ஹீரோ. நோ நோ நோ. எங்க ஆள் தான் ஹீரோ. சரி மக்களே, நீங்களே முடிவு பண்ணுங்க யாரு ஹீரோவா இருந்தா இந்த படம் நல்லா இருக்கும்ட்டு.